இந்த வெங்காயம் 6 கிலோ ரூ. 100. நான் வந்து 3 கிலோ வெங்காயம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் சின்ன சின்னதா தான் இருக்கும். இந்த குடம் வாங்குனேன் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே. அது உங்ககிட்ட காமிக்கவே இல்ல. ரூ. 140 தேக்ஸா மாடல் குடம். அந்த இன்னொரு குடம் வந்து சொம்பு எதுவுமே உள்ள போகாது. சமைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எனக்கு. அதனால தேக்ஸா மாடல் வாங்குனாலும் எந்த சொம்பு வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். மீதி குடிக்கலாம் இந்த பித்தளவும் செம்பு பாத்திரத்துல தான் தண்ணி குடிப்போம். நைட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரைஸ் கொஞ்சம் இருந்தது, ரசம் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால வந்து அ சிக்கன் செய்யலான்னு எடுத்திருந்தோம். நைட்டியோட போடு. நைட்டியோட போனியா? பட்டு புடவை எடுத்து கட்டிட்டு போறேன். நாமளே செம்ம கடுப்புல இருக்கிறோம். தூக்கம் தாங்க முடியல. மார்கழி பொறந்ததுலேருந்து கண் எரிச்சல், தூக்கமாவே இருக்கு. சரி இவங்க வாங்கிட்டு வர வேண்டியத நாம போய் கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சிருந்தா, வந்து கடைக்கு நைட்ல போனியான்னு கேட்குறாரு. செம கடுப்பா இல்ல? சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி, வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி, சிக்கனையும் நல்லா வதக்கி சூப்பரா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி சமைக்க சொல்லவே ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டு சாப்பிடுற பழக்கம் யாருக்காச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சூடான தோசையோடு சூப்பரான இந்த சிக்கன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டுங்க. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. நான்வெஜ் சாப்பிட்ட உடனே ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு இருக்கும். அதனால் இவங்க செங்கல்பட்டு போயிட்டு வந்தாலும் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஹனி கேக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.